ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இடையே இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சிந்துஜா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல அகமடியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு இவங்க டிஃபார்ம் முடிச்சிருக்காங்க. இவங்க சொந்தமாக மெடிக்கல் வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு இன்கம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா திருவாரூரில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடியவர் ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. தன்னை போலவே மெடிக்கலில் லைனில் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல ஃப்ளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, அம்மா ப்ரைவேட் ஜாபில் இருக்காங்க. உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாங்க. அவங்க அண்ணா ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி லவ் மேரேஜ் தாங்க பண்ணிக்கிட்டாங்க. பட் திருமணமாகி 6 மாதத்துலேயே இவங்களுடைய மாமியார் வீட்டில் இவங்களுடைய கணவர் எல்லாருமே சேர்ந்து இவங்கள ரொம்பமாக வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணி டார்ச்சர் பண்ணி அப்புறம் இவங்கள அப்பா அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரொம்ப வருடம் தனிமையில் தாங்க வசிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்களுடைய அப்பா அம்மாவுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மணமகள் தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருந்தால் மட்டும் போதும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்போ ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா வசந்தி, வயது 42 வயது ஆகுதுங்க. ராசி கும்ப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துல அகமுடையார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரன் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க சிப்ஸ் கடை சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. மாதம் ஒரு 20 to 15 to 20 வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் 2ஆம் மனமாக இருந்தாலே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சின்ன சேலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணம் ஆகி கருத்து வேறுபாடுனால கணவரை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விவாகரத்து பண்ணிட்டு தாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு மட்டும்தாங்க. ஸோ பொண்ணு ஓரளவு படிக்க வச்சு நல்லபடியாக திருமணம் பண்ணி வச்சுட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்குன்னு துணை யாரும் இல்லைங்க. ஏன்னா இவங்களுக்கு அம்மா இருந்தாங்க, அவங்களும் தவிட்டாங்க. அப்பா மட்டும்தாங்க. அவங்க அவங்க அண்ணா வீட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களை யாருமே எதுவும் கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தனக்குன்னு ஒரு துணை வேணுங்கிறதுக்காக இவங்க மறுமணம் பண்ணிக்கிறாங்க. கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே தாங்க. நல்ல குணமானவராக இருந்தால் போதும். வரக்கூடியவருக்கும் திருமணமாகி குழந்தை இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து அவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு. தேங்க்யூ.